like, share, subscribe. Hee hee. Hi guys, welcome back to my channel. எங்கடா நான் இருக்கேன் உனக்கடா மாப்பிள ஐயோ ஜாமா பெருசாக இருக்குன்னு நான் தெரிஞ்சாங்க. Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்னடா அன்பாக்சிங்னா இவ்வளோ பெரிய ஜாமா இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உள்ளே வந்து டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது, அதெல்லாம் பெரிய ஜாமா தான். ஸோ எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சொல்ல மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இந்த ஜாமாவை திறக்க போகிறோம். ஏன்னா இந்த ஜாமாவை சவுண்டே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக நீங்கள்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உள்ளே என்ன ஜாமான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுவேன். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம நேரில் எங்கே நம்ம கத்தானே எப்படி பல மின்னுது போட்டு அப்படி சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப அப்படி பரமையாக வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ளது வெட்டணும். ஸோ நான் கீழே உள்ளதை வெட்டுனா நான் உங்களுக்கு ஈஸியாக காணலாம். ஓகே, ஒரு வெட்டிடலாம். ஓகே வெட்டியாச்சு. ஓகே, ஒரு வழியாக வெட்டிடுறேன் கைஸ். ஸோ இப்போ காட்டுறேன். இது பாருங்க என்னடா உள்ளே வந்து கார்ட்போர்ட் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா நெல்லுங்க, கார்ட்போர்டுக்குள்ளே தான் ஒரு சர்ப்ரைஸே இருக்குது. அதுவும் இல்லாமல் கைஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும். இந்த ஜாமான் கிட்டத்தட்ட நான் வந்து 3 வருஷம் காற்று வாங்கின ஒரு ஜாமான். ஏன்னா என்கிட்ட காசே சுத்தமாக இல்லை அப்போ. ஸோ இப்போ தான் வந்து நான் ஒரு வழியாக காசு சேர்த்து வச்சு இப்போ நான் இந்த ஜாமான் வாங்கியிருக்கேன். அதனால் இது நான் ரொம்ப வந்து ஹார்ட் டச்சிங் ஜாமாங்க, எனக்கு ஹார்ட் டச்சிங் ஜாமான். அந்த மாதிரி ஒரு ஜாமாவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாங்கியிருக்கேன். ஓகே, போருங்க கைஸ், பலன்னு இருக்கு பாருங்க. இது வந்து என்னமோ மூடி மாதிரி இருக்கு. அது வந்து இங்கே பிஸ்தோலு, அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரி. இங்கே பார்த்துக்கோங்க, ப்ளூ கலரு. அடுத்த கட்டனோட சார்ஜரு பிளாக் கலரு. அடுத்த கட்டனோட சைலன்ஸு, இதுவும் பிளாக் கலர். அப்படி சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஜெல் பால் இருக்குது. ஸோ தண்ணி போட்டு பிடிச்சி வைக்கணும். ஆனால் இது எனக்கு தேவையில்லை, வெறும் 500 தான் இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா இது பாருங்கள், இது நான் போத்தேன். ஸோ நான் அதை ஏன் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது கேட்டா அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இது தூக்கி ஒரு அடி அடிச்சிடலாம். ஓகே, அடித்து வீசிட்டு அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த கண்ணு தான் கைஸ் பிக்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், உண்மையாக 3 வருஷம் வெயிட் பண்ணியா கேட்டீங்க. 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். அடுத்த இது 2025 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு கைஸு. கிட்டத்தட்ட நான் 4 வருஷம் ஆசைப்பட்டு வாங்கின ஜாமாங்குது. ரொம்ப ஆசையாக வாங்கினேங்க இந்த ஜாமான். ஸோ இது நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சரி, எந்த ஷாப்பில் போய் பார்த்தா சரி, பொண்ணா விலையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அதனால தான் இதை வந்து நார்மலாக இந்த மாதிரி கடையிலலாம் விற்க மாட்டாங்க தெரியுமா. அதனால தான் வந்து ஆன்லைன் ஷாப்ஸில் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிடு கைஸு. போருக்கு கைஸு, மோசம் இருக்குது கைஸு. என் கையில் பிடிக்கிறேன்னு நினைக்கும் போது என்ன நம்பவே முடியல. பெருமூச்சு இழுத்து விடுவோம். நாங்கள் சுட மாட்டுது, நான் ரீலோட் ஆக மாட்டுது. எடே இல்லை, கடைக்காரன் ஸ்கேம் பண்ணான்னு நினச்சேன். இருக்குது கீழே இருக்குது. நல்ல வேலை ரீலோடு இருக்காது. நானே பைத்தியக்காரமே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்ன பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ நேரடியாக என்ன பண்ண வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இது பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அது இந்த சார்ஜர். நல்ல வேலை வெளியே வந்துருச்சு. இல்லாட்டி இதுக்கு ஒரு செலவு. இது நான் போய் எங்கே செஞ்சுருக்கேன் அதோட. ஓகே, ஸோ நம்ம இப்போ நேரடியாக சார்ஜ் எடுத்து போட்டுருவோம். சார்ஜ் எடுத்து ஒரு குத்து குத்திட்டு அதுக்கடுத்து உள்ளே சொருவோம். ஆனால் உள்ளே இடம் இல்லையே. என்னடா இப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க? இது வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களாடா? போச்சு கைஸ், நான் வயரை பிக்க போகிறேன். நோடுறா எல்பட் டென்ஷன் ஆகிறேன். போட்டே கேமியோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஆர்வாலி பட்டு வருது. பாருங்க, வர்ற மாதிரி போட்டு சாத்திட்டேன். ஸோ இங்கே ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ இப்போ ஆன் தம்பி வளசு இது கைஸ் போட்டு. ஸோ இப்போ நான் வந்து இதை தூக்கி நில்லுங்க கைஸ், ஒன்று நான் வந்துடுறேன். 12 seconds later. ஓகே, ஃபைனலி நானும் திரும்ப வந்த கையோட என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நீ ரெடியாக அன்பாக்சிங்கே இறங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபைனலி வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல சொல்லிட்டு தூக்கிச்சிட்டு என்னடா அது அப்படி கேட்டிங்கன்னா இதுதான் ஜெல் பால்ஸ். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு 1 lakh பால்ஸ் கிட்ட வாங்கிட்டேன். எனக்கு தெரியுது கண்டிப்பாக வந்தால் இந்த மாதிரி நிறையா செலவாகனே, அதனால் 1 lakh வாங்கிட்டேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ அழகாக கொட்டணும். இது ஓகே, நான் கொஞ்சம் தப்பாக கொட்டுனேன்னா கதை முடிச்சு கைஸ். பாதி கீழே கொட்டுது கைஸு. போச்சு, ரூம்பு நாரிச்சு. இன்றைக்கி நான் உட்காந்து ஃபுல்லாக செய்யணும், வீட்டை சுத்தம் பண்ணும். வேலை இதை முடிச்சானே, வீடியோ முடிச்சானே எல்லாம் உங்களுக்காக தான் செய்கிறேன். ஃபுல் லைக்கு மட்டும் போட்டு விடுங்களேன்.
நான் இதுக்கப்புறம் ரூம் சுத்தம் பண்ணோம் பாருங்கள் எல்லாமே நாரிச்சு இதெல்லாம் நான் தான் சுத்தம் பண்ணோம் ஸோ அதுக்காச்சும் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஓகே ஸோ அடே எங்கடா பூட்டுற இடம் எப்படி ஓட்டை இருக்கு ஆனால் பூட்ட முடியல கைஸு போச்சுங்க எப்படி பூட்டுறது தெரியல எப்படி கைஸ் பூட்டுறது போச்சு கைஸ் இங்கே இது இருக்கு இதை வச்சு பூட்டி பார்ப்போம் ஓ இப்படி வரீங்களா ஸோ நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை ப்ரெஸ் பண்ணி நான் நேராக இது உள்ளே அமுக்கணும் போல டே அவ்வளோ சரிடா போட்டே நம்ம அறுபடா அறுபதாயா ஸோ இப்போ தம்பி நான் வேலை செய்யலை டே ரைட் ஆடுதாடா போட்டேன் டே A few minutes later. ஸோ சில மணி நிமிடங்களுக்கு நேரத்துக்கு பிறகு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க இது ஓட்டை எங்கே இருக்குன்னே தெரியாமல் குத்தி சொருவிட்டு சுட்டுடுறேங்க ஸோ ஓகே ஒரு வேலையை ஓட்டைக்கிட்ட இழுத்து பூட்டிட்டேன் ரொம்ப பறவையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொட்டேன் ஓகே சுற்றி பூட்டுவோம் ஓகே போட்டியே எங்க பொண்ணை வேகமாக இருக்குங்க அங்கே வாங்க இங்கே பாருங்களேன் எங்க சுத்தான பிளாஸ்ட் தான் ஆகுது பாருங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா நினைங்க நான் இந்த போர்ஷனில் உங்களுக்கு கண்ணாடியில் சுற்றி காட்டுறேன் எவ்வளோ வேகமாக பாரு இப்போ கண்ணுக்கு பாருங்க தெரியுதா எப்படி பிளாஸ்ட் ஆகுதுன்னு எங்க பொண்ணை சுடுதுங்க இங்கே பாருங்க பட்டான்னு தெடிக்குது காலெல்லாம் பட்டா சப்புன்னு படுதுங்க ஸோ இது வேற மாதிரி ஒரு கண்ணு ஏப்பா கை வலிக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ பாருங்க அப்போ டுக்கு ரஃபா என் மாதிரி சுடுது ஸோ ரொம்ப பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த கண்ணு ஏன்டா கழுத மாதிரி கத்திட்டு இருக்க அப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டேன்ல ஸோ அதுக்காக நீங்கள்லாம் இந்த வீடியோ என்ன பண்ணோம் இது ஒரு லைட்டை சார்ஜர் போச்சு இன்னொரு லைட்டு காணாமே போயிடுச்சு ஸோ அப்போ அந்த வீணாக போனது இது செஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு திரும்ப வந்து வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகும் அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் ஸோ இதோட நம்ம பிடிச்சிக்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து கூடி சீக்கிரத்தில் என்னால் அடுத்த வீடியோக்கு வர முடியும் ஓகே பாய் guys